ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு கட்டின வீட்டை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. எல்லாருமே இப்போ வந்து வீடு கட்டுறது கிடையாது, எல்லாருமே கட்டின வீட்டை வந்து வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி வாங்குறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் வந்து அதில் இருக்க நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்குறது தான் தப்பு. ஸோ கட்டின வீட்டை வாங்குறதுக்கும் நம்மளே வீடு கட்டுறதுக்கும் என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது, என்னெல்லாம் நன்மை தீமைகள் இருக்குது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடிலாம் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து அவங்க குடியிருக்கிறதுக்காக வீடு கட்டுவாங்க. அந்த மாதிரி வீடு கட்டினதுக்கு அப்புறமே அவங்களோட சுச்சுவேஷன்னாலேயோ அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவங்களோட சுச்சுவேஷன், கடன், அந்த மாதிரி விஷயங்கள்னால, அப்படி இல்லைன்னா அவங்க வேறு ஏதாச்சும் ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி சில காரணங்கள்னால வந்து அவங்களோட வீட்டை வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு விற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வீடு கட்டுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து எல்லாமே கமர்ஷியலாக பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அவேராக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் இருக்க பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். இதில் இருக்க பெரிய நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைம். இப்போ நம்மளே வந்து ஒரு இடத்த வாங்கி அதில் வீடு கட்டி குடி போகிறதுக்கான டயத்துக்கும் இந்த இப்படி கட்டின வீட்டை வாங்குறதுக்கான டைமுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் சேவ் ஆகும். இப்போ வந்து நம்மளே ஒரு இடம் தேடி அலைஞ்சு பிடிச்சு வாங்கி அதுக்கப்புறமே அதுக்கு வந்துட்டு லேண்டுக்கான டிடிசிபி அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறமே பில்டிங் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறமே அதுக்கு இபி கனெக்ஷன் வாங்கி அதுக்கப்புறமே அதுக்கு ஒரு கான்ட்ராக்டரை பிடிச்சு வீடு கட்டி குடி போய் அதுக்கப்புறமே டேக்ஸ் வாங்கி இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த் ஆகும். அதுலேயும் வந்து இப்போ இருக்க காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா சில கான்ட்ராக்டர்ஸ்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட வீடை வந்து இழுத்துடுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு வீடு கட்டுறவங்க வந்து ரொம்பவே மன உளைச்சலாடுறாங்க. அதுக்காக தான் வந்து அவங்க ஒரு மாற்றாக இந்த மாதிரியான வீடுகள் எல்லாம் வந்து சூஸ் பண்ணுறாங்க, கட்டின வீட்டை வாங்குறது அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டை வந்து நம்ம போய் பார்க்குறோம், நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமே பத்திரம் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மாற்றுறதுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே தான் ஆகும். ஸோ வந்து இதில் வந்து டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அதுக்கப்புறமே இந்த வீடு கட்டுறதுல இன்னொரு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது மெட்டீரியலோட காஸ்ட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருக்க அந்த மெட்டீரியலோட ப்ரைஸுக்கும் நம்ம முடிக்கிறப்ப இருக்க மெட்டீரியலோட ப்ரைஸுக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அது வந்து நம்மளோட பில்டிங் காஸ்ட்டை வந்து ரொம்பவே அதிகமாக்கிடும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த வீட்டில் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க ஆரம்பித்து கட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து நமக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன இருக்கோ அதை டக்குன்னு காசை கொடுத்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதில் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு அவுட்லைன் தெரிஞ்சிடும், இதுதான் அமௌண்ட் அப்படிங்கிறது கிளியரான அவுட்லைன் தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம கட்ட போகிற வீட்டில் வந்துட்டு என்னதான் நம்ம கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக முன்ன பின்ன அமௌண்ட் வரதான் செய்யும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டின வீட்டை வாங்குறது ரொம்பவே சிறந்தது. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து லோன் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி லோன் போட்டு தான் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ வந்து எம்டி லேண்டுக்கு நம்ம கட்ட போகிற வீட்டுக்கு லோன் கொடுக்கறத விட இந்த மாதிரி கட்டின வீட்டை வாங்கும்போது நமக்கு லோன் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. லோன் ப்ராசஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லோன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வீடு கட்டும் போது கட்டிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு லோன் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகி ப்ரீ இஎம்ஐ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும். நம்ம எப்போ முடிச்சுட்டு போகிறோமோ அதுக்கப்புறமே தான் நமக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். ஆனால் வந்து இது அப்படி கிடையாது. நமக்கு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம வந்து அந்த வீட்டுக்கு குடி போயிடுவோம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒருத்தவங்களை வாடகைக்கு வச்சோம் அப்படின்னா அது மூலியமாக நமக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது. அந்த வீடு கட்டுறதுல இருக்க அந்த மெட்டீரியல் தேடி அலைஞ்சு வாங்குற ப்ரெஷர், அதுக்கப்புறமே ஒரு கான்ட்ராக்டர் நல்ல கான்ட்ராக்டராக அப்படின்னு பார்த்து கொடுத்துட்டு அவர் ஏதாச்சும் நம்மளை வந்து சரியாக கட்டி கொடுக்கல அப்படின்னா அந்த மாதிரியான ப்ரெஷர் அதெல்லாம் வந்து இதில் எதுவுமே இருக்காது. நம்மளோட எஃபோர்ட் அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நமக்கும் வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமே இந்த டாக்குமெண்டேஷன், இந்த அப்ரூவல், இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு வீடு விற்கிறவங்களே பண்ணி கொடுத்துறதுனால நமக்கு அந்த பிரச்சனையும் வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு அலைஞ்சு அதுக்கு லஞ்சம் கொடுத்து வாங்குறது அப்படிலாம் வந்துட்டு ரொம்ப அது ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு கட்டின வீட்டை வாங்குறதுல இருக்குது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் கட்டின வீட்டை வாங்குறதுல இருந்தாலும் இதை விட அதிகமாகவே நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்றா பார்ப்போம். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குவாலிட்டி. இப்போ நம்மளே வந்து வீடு கட்டுறோம் அப்படிங்கும்போது நம்மளே வந்து மெட்டீரியல் வந்து நல்லதாக செலக்ட் பண்ணி வாங்குவோம். இல்லைனா நம்ம அவங்க வந்து கான்ட்ராக்டர்கிட்ட விடுறோம் அப்படின்னா அவங்க வாங்கும்போது நம்ம வந்து அது நல்லது தானா அப்படின்னு நம்ம கண்ணால் பார்த்து இது பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வந்து அதில் வந்து நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். திருப்தி மட்டும் இல்லாமல் நல்ல மெட்டீரியல் போட்டு யூஸ் பண்ணும்போது பில்டிங்கோட லைஃபும் வந்துட்டு நல்லா இருக்கும். ஆனால் இந்த கட்டின வீட்டை வாங்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ வந்து அவங்க என்ன மாதிரியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது.
ஏன்னா வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் நோக்கத்தில் வந்து கட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு அவங்க எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நமக்கு வெளியே தெரிகிற மாதிரியான விஷயங்கள், டைல்ஸு, அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க சில வீட்டிலலாம். அதனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டின வீட்டை வாங்கும்போது அது சீலிங்லேருந்து இது பிச்சுக்கிட்டு விழுந்துருச்சு, அங்கே அது உடஞ்சிருச்சு, இது உடஞ்சிருச்சு அப்படிங்கிற பிரச்சனை நிறையவே வரும். என்னதான் நம்மளே பார்த்து பார்த்து கட்டுற வீடாக இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு இருந்தாலும் இந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக வரும். அதுதான் பிரச்சனை. கம்பியில் ஆரம்பித்து, சிமெண்ட்டில் ஆரம்பித்து, மணல் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வந்து இது வந்து கட்டின வீட்டை வாங்குறதுல ஒரு மேஜர் டிராபேக். ஆனால் வந்துட்டு ஏற்கனவே அவங்களுக்காகன்னு கட்டுறாங்க, அவங்க குடியிருக்குன்னு கட்டிட்டு அவங்களோட சுச்சுவேஷனால் விற்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த வீடு வந்து நல்லா தரமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வீட்டை வாங்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. ஆனால் வந்துட்டு பிஸ்னஸ் நோக்கத்தில் ஒருத்தவங்க கட்டி விற்கணும் அப்படின்னு கட்டி விற்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு சில பேர் நல்லபடியாகவும் நல்ல அவங்களோட மனசாட்சிக்கு ஏற்ப நல்ல தரமான மெட்டீரியலும் போட்டு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதிகப்படியான பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாப நோக்கில் தான் வந்து வீடு கட்டி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான வீடுகளை வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா தரவாக செக் பண்ணிட்டு வாங்குங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட்டு. என்னதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் கட்டும் போது நம்மளோட பட்ஜெட் வந்து ஒரு கட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி கட்டின வீட்டை வாங்கும்போது அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது ஒரு 10 லட்சத்துலேருந்து 15 லட்சமாச்சும் ப்ராஃபிட் வச்சுருப்பாங்க. நீங்களாக கட்டுறதுக்கும் கட்டின வீட்டை வாங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சமாச்சும் மினிமமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து அது வந்து பெரியவே ஒரு மேஜரான டிராபேக். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பத்திர செலவு. இந்த மாதிரி நம்ம வந்து இடமா வாங்கி வீடு கட்டி இது பண்ணும்போது இடமா வாங்குறதுக்கான பத்திர செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியாக தான் வரும். ஆனால் வந்து கட்டின வீடாக வாங்கும்போது பத்திர செலவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக வரும். அது நம்ம வாங்குறவங்கள பொறுப்பில் தான் அது வரும். அப்படிங்கிறதுனால அந்த வீட்டு பட்ஜெட்டோட அந்த பத்திர செலவும் நமக்கு வந்து அதிகமாக வரும். அதுக்கப்புறமே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு நம்ம கட்டுற வீட்டிலன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் கஸ்டமைஸ் பண்ணலாம். நமக்கு இந்த சைஸில் தான் பெட்ரூம் வேணும், இந்த சைஸில் தான் ஹால் வேணும், இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வேணும், இந்த இடத்துல ஒரு லேப்ட் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் கட்டின வீட்டில் வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம என்னதான் வந்துட்டு தேடி தேடி அலைஞ்சோம் அப்படின்னாலும் ஒரு விஷயம் இருந்தால் ஒரு விஷயம் இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதிரி அமையவும் செய்யாது. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வாங்கினதுக்கு அப்புறமே சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னாலும் வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக பிடிச்ச மாதிரி வந்து அது இருக்காது. ஒரு சில குறைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து இந்த கட்டின வீட்டை வாங்குறதுல வந்துட்டு இதுவும் வந்து ஒரு பெரியவே மேஜர் ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்அட்வான்டேஜஸும் அட்வான்டேஜஸும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸை விட அட்வான்டேஜஸ் அதிகமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கட்டின வீட்டை வாங்குங்க. அப்படி இல்லை உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்தோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது அப்படின்னா நீங்களே வந்து வீடு கட்டிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தாலே ரெண்டு தான். ஒன்று வந்துட்டு அதோட தரம், ரெண்டு வந்து அதோட காஸ்ட்டு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டின வீட்டை வாங்கும்போது நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கட்டின வீட்டை வாங்குறத விட நீங்களே வீடு கட்டிக்கிறது தான் நான் சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொருத்தரோட கருத்துமே வந்துட்டு கொஞ்சம் மாறுபடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வேறு ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா கீழே அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கட்டின வீட்டை வாங்குவீங்களா இல்லைனா நீங்களே வீடு கட்டுவீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.